Hello viewers, Saipedia. First step to success. Welcome to our channel. Subscribe our channel to support our videos. This video deals with 6th standard English Term 1 Prose 3. A visitor from distant lands. Before going into the lesson, let me see some warm up. Here the 6 varieties of tastes are given with example. Let me see one by one. Sweet. For sweet we can say sugarcane, honey and candy. Second one, sour. For sour we can say lime, tamarind and yogurt. Third one, bitter. For bitter, bitter gourd, coffee and cocoa. Fourth one is salty. For salty, salt, pasta sauce and mixed nuts. Fifth one, astringents. For astringent, betel nut and ripened bananas and cashew fruit. Pungents. For pungents, ginger, chilies and onion. You can find the different tastes from these given things. Let me go into the lesson. A visitor from distant lands. Mani's family lived in a village near Senji in Viluppuram district. மணியோட ஃபேமிலி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற செஞ்சி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல தான் இருக்கிறாங்க. மணிக்கு சில வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுல ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோஸும் லேடிஸ் ஃபிங்கர்ஸும் தான். ஒன் டே வென் அம்மா சர்வ்டு பொட்டேட்டோ கறி. ஒரு நாள் மணியோட அம்மா அவங்களுக்கு பொட்டேட்டோ கறி சர்வ் பண்றாங்க. பரிமாறும் போது மணி திடீர்னு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். I don't want to eat potatoes today because they are foreign vegetables. எனக்கு இன்னைக்கு பொட்டேட்டோஸ் வேண்டாம், அதெல்லாம் வெளிநாட்டு காய்கறிகள் அப்படிங்கறத சொல்றான். உடனே மணியோட தங்கச்சி செல்வி, no they are not, அம்மா bought them from the vegetable shop near the bus stop. அம்மா பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்கிற காய்கறி கடையில தான் இந்த காய்கறிகள் வாங்குனாங்க அப்படின்னு செல்வி சொல்றா. அப்பா, செல்வி is too small to understand that potatoes are not from India. அப்பா, இது செல்விக்கு சுத்தமா தெரியல, அவ ரொம்ப சின்ன பொண்ணு, பொட்டேட்டோஸ் இந்தியால இருந்து வந்தது இல்ல அப்படிங்கறது அவளுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு மணி சொல்றான். So what? அதனால என்ன அப்படின்னு அப்பா கேக்குறாங்க. Our teacher told us that we should buy and eat locally grown fruits. என்னோட டீச்சர் சொல்லி இருக்கிறாங்க, லோக்கல்ல விளைஞ்ச காய்கறிகள் மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு மணி சொல்றான். What else did your teachers tell you? So வேற என்னென்ன விஷயங்கள்லாம் உன்னோட டீச்சர் சொன்னாங்க அப்படின்னு செல்வி கேக்குறா. She also told us to use things made in our country. நம்ம நாட்டுல செஞ்ச பொருட்களை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு என்னோட டீச்சர் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு மணி சொல்றா. Then you can't eat popcorn the next time we go to watch a movie. மணியோட அப்பா சொல்றாரு, அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம மூவி போகும்போது உன்னால பாப்கார்ன் சாப்பிட முடியாதே. And you can't order tomato soup either or even pineapple juice. உன்னால டொமேட்டோ சூப்போ பைனாப்பிள் ஜூஸோ கூட ஆர்டர் பண்ண முடியாதே அப்படின்னு மணியோட அம்மா சொல்றாங்க. மணி, then you can't order anything. அப்படின்னா உன்னால எதுவுமே ஆர்டர் பண்ண முடியாது அப்படின்னு செல்வியும் சொல்றா. Why can't I eat popcorn or soup or anything that I want to? ஏன் முடியாது? எனக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு மணி சொல்றா. Don't you know that corn, tomatoes and ladies fingers all come from other countries? உனக்கு தெரியாதா? கார்ன், தக்காளி, வெண்டைக்காய் இது எல்லாமே வேற வேற கண்ட்ரீஸ்ல இருந்து தான் இந்தியாவுக்கு வந்திருக்கு அப்படின்னு மணியோட அம்மா சொல்றாங்க. Really? How did they come to our country, அம்மா? Did they get an aeroplane and come here? செல்விக்கு டவுட் வருது. எப்படி அதெல்லாம் நம்மளுடைய கண்ட்ரிக்கு வந்தது? ஏதாவது ஏரோப்ளேன் இருக்கா அதெல்லாம் வர்றதுக்கு அப்படின்ற சந்தேகத்தை செல்வி கேட்கிறா. No, some merchants brought them here long ago by sea. இல்ல சில வியாபாரிகள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வரும்போது இந்த காய்கறிகளையும் நம்மளுடைய கண்ட்ரிக்கு எடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கறத மணியோட அப்பா சொல்றாங்க. Why did they bring vegetables to India?
ஏன் நம்மளுடைய நாட்டுக்கு காய்கறிகளை அவங்க கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற சந்தேகத்தை மணி கேட்குறான். They could have brought some sweets. Why didn't they? அவங்க ஏன் ஸ்வீட்ஸ் கொண்டு வரல அப்படிங்கிற சந்தேகத்தை செல்வி கேட்குறா. அம்மாவும் அப்பாவும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. People come to India in search of spices, especially black pepper. ஏன் வியாபாரிகள் நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிளாக் பெப்பர் தேவைப்பட்டுச்சு, மிளகுக்காக தான் இந்தியாவுக்கு அவங்க வந்தாங்க அப்படிங்கிறத அம்மா சொல்றாங்க. A man from Portugal named Vasco da Gama sailed to Kerala. போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த வாஸ்கோ டா காமா தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வர்றாரு. அவரு கேரளாவுக்கு வந்து சேர்ந்து அங்க வந்து மிளகையும் ஏற்றுமதி பண்ணிட்டு போறாரு. They took spices from India. நம்ம நாட்டுல இருந்து தான் அவங்க ஸ்பைசஸ் எடுத்துட்டு போனாங்களா அப்படின்னு செல்வி கேட்கிறா. Imagine the joy of the sailor when they reached Kozhikode and found black pepper. They took a lot of pepper back to the country. அவங்க கேரளாக்கு வந்து கோழிக்கோட்ல ரீச் பண்ண உடனே அங்க இருந்து நிறைய பிளாக் பெப்பர்ஸ் அவங்களுடைய கண்ட்ரிக்கு எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கறத அம்மா சொல்றாங்க. Yes, but who brought the vegetables into India? அது எனக்கு தெரியும். யாரு நம்மளுடைய நாட்டுக்கு வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு வந்தது அப்படிங்கிற சந்தேகத்தை மணி கேட்கிறான். The Portuguese brought them to India. Potato was one of those vegetables. போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த மக்கள் தான் இந்தியாவுக்கு காய்கறிகளை எடுத்துட்டு வந்தாங்க. அதுல ஒரு காய்கறி தான் பொட்டேட்டோ. Mani and Selvi looked at the potato curry on their plates and quickly began to eat it. ஸோ மணியும் செல்வி அவங்க தட்டில் இருக்கிற பொட்டேட்டோ கறியை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வாவ், திஸ் பொட்டேட்டோ ஹேஸ் ட்ராவல்டு சோ ஃபேர். இந்த பொட்டேட்டோ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்குல்ல அப்படிங்கிறத மணி சொல்கிறான். கேர்ஃபுல் செல்வி, டோன்ட் அப்செட் அவர் ஃபாரின் விசிட்டர்ஸ். ஸோ அவங்க கிண்டல் பண்ணி பேசிக்கிறாங்க. எதையும் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடு அப்படிங்கிறத அம்மா சொல்கிறாங்க. செல்வி pulled a long green chilli out of the curry. ஸோ செல்வி சாப்பிடும்போது அது உள்ள ஒரு பெரிய சில்லி இருக்குது, மிளகாய் இருக்குது, அதை வெளியே இழுக்கிறா. Who is our foreign visitor? அம்மா, you are making fun of me? எந்த ஃபாரின் விசிட்டர்? அம்மா, நீ என்ன பண்ற அப்படிங்கிறத செல்வி கேட்குறா. No, அம்மா is not making fun. She is talking about the foreign fruit chilli. அம்மா எதுவும் கிண்டல் பண்ணல. அம்மா ஃபாரின் ஃப்ரூட்டான சில்லியை தான் இங்க சொல்ல வர்றாங்க. ஸோ மிளகாயும் ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்த ஒரு வெஜிடபிள் தான். Chilies were very popular in South America, but no one else in the world knew of this spicy fruit. One day a sailor named Christopher Columbus sailed to South America. ஸோ சில்லி அப்படிங்கிறது ஒரு ஸ்பைஸான ஃப்ரூட் அப்படிங்கிறத மணியோட அப்பா சொல்றாங்க. சில்லி சவுத் அமெரிக்கால இருந்து வந்த ஒரு வெஜிடபிள். கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தான் சவுத் அமெரிக்கால இருந்து அதை எடுத்துட்டு வந்தாரு. இப்போ சில்லி உலகம் முழுக்க கிடைக்கிற ஒரு வெஜிடபிளாவும் மாறி இருக்கு. This sailor was actually looking for India. He wanted to buy black pepper. Instead, he found South America and the chili. Actually, கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தான் இந்தியாவை தேடி வந்தாரு. அவர் தவறுதலா சவுத் அமெரிக்கா போயிட்டு ரீச் ஆனாரு. அங்க அவருக்கு பிளாக் பெப்பர் பதிலா சில்லிஸ் மட்டும் தான் கிடைச்சிச்சு அப்படிங்கறத மணியோட அம்மா சொல்றாங்க. How sad for Columbus. ஸோ எவ்வளோ ஒரு வருத்தமான விஷயம் அப்படிங்கிறத செல்வி சொல்றா. It was a little sad, but because he went to South America, he found the chili. It was as spicy as the black pepper. And so Christopher Columbus packed the chili and took it back to his country with him. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தவறுதலா சவுத் அமெரிக்காவுக்கு போயிருந்திருக்கலாம். அவருக்கு தேவையான பிளாக் பெப்பர் அங்க கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனா சில்லிஸ் பிளாக் பெப்பரை விட ரொம்ப ஸ்பைசியான ஒரு பொருள் அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவரு தன்னுடைய கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் வரும்போது தன் கூடவே சில்லிஸையும் எடுத்துட்டு வர்றாரு. பட் ஹவு டிட் இட் கம் ஹியர்? ஆனா இந்தியாவுக்கு சில்லிஸ் எப்படி வந்தது அப்படிங்கறத மணி கேட்கிறான். சில்லி வாஸ் ஒன் ஆஃப் த திங் தட் த போர்ச்சுகீஸ் brought to India. சில்லிஸையும் போர்ச்சுகீஸ் பீப்புள்ஸ் தான் இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கறத மணியோட அப்பா சொல்றாங்க. சில்லிஸ் ஆர் கல்டிவேட்டட் மோர் இன் ராமநாதபுரம் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல ராமநாதபுரம் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் நிறைய சில்லிஸ் அறுவடை பண்றாங்க. In India, chilies was first brought into Goa
and the people there learned to use this new spice in their cooking. Before the entry of chilies, pepper was used in cooking. மணியோட அம்மா சொல்றாங்க, இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் சில்லி எங்க வந்ததுன்னா கோவால தான் வந்தது. அங்க கோவா பீப்புள்ஸ் தன்னுடைய சமையல்ல சில்லிய சேர்த்துக்கிறதுக்கான நியூ வெரைட்டிஸ அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. சில்லி வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய சமையல்ல பெப்பரை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத மணியோட அம்மா சொல்றாங்க. செல்வி and மணி looked at the chilies on their plate. ஸோ ரெண்டு பேருமே அவங்க பிளேட்ல இருக்கிற சில்லிய பாக்குறாங்க. வாட் ஏ லாங் டிஸ்டன்ஸ் யூ ஹாவ் டிராவல்டு, எவ்வளோ லாங் நீ டிராவல் பண்ணி இந்தியாவுக்கு வந்திருக்கிற அப்படிங்கிறத செல்வி சொல்றா. அண்ட் ஹவ் யூ மேக் அவர் ஃபுட் டெலிசியஸ், எங்களுடைய ஃபுட்டை இவ்வளோ டெலிசியஸா எப்படி நீ சேஞ்ச் பண்ற அப்படிங்கிறத மணியும் சொல்றான். They shouted and quickly took a bite of the chili. அவங்க ரொம்ப சந்தோஷமா எடுத்து சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. இட்ஸ் ஹாட் அண்ட் ஸ்பைசி. மணி என்ன சொல்றான்னா ரொம்ப காரமாகவும் ஸ்பைசியாகவும் இருக்கு அப்படிங்கறத சொல்றான். டு வேஸ்ட் யூ would be very bad and so we are going to eat you. செல்வி என்ன சொல்றான்னா, சாப்பாடை வேஸ்ட் பண்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயம், அதனால எதையும் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் நாங்க சாப்பிட போறோம் அப்படின்னு செல்வி சந்தோஷமா சொல்லிட்டே சாப்பிடுறா. ஸோ இதோட ஸ்டோரி முடிஞ்சது. ஸ்பைசஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எப்படி நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.